விஜய் வந்தால் தான் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு விஜயையும் நம்பி ஒரு கூட்டம் சுற்றுது பார்த்தீங்களா? அந்த கூட்டத்தை பார்த்தா தான் நமக்கு பாவமாக இருக்குது. இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது விஜய் அவர்கள் காரில் வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது அங்கே ஒரு 10 பேர் பக்கம் நின்றுட்டுருக்காங்க. அதுலேயும் ஒரு கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அதில் சில பேர் ஏதோ ஒரு மனு மாதிரி வச்சுட்டு நிற்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு குறையை எழுதி அவர்கிட்ட கொடுக்கலாம், அவர்கிட்ட கொடுத்தா நிறைவேறும் அப்படின்னு நம்பி வந்திருக்காங்க. அந்த ஒரு 10 பேர் தான் நிற்கிறாங்க. கண்ணாடியை இறக்கி என்ன மனு அப்படிங்கிறத வாங்கிட்டு போயிருக்கலாம். அதில் இருக்கிற விஷயங்களை அவர் செய்கிறார் செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் 2வது பட்சம். முதல்ல அவ்வளோ நேரம் காத்திருக்காங்க. அவரை பார்த்து நம்மளோட குறைகளை சொன்னால் நமக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்காதா அப்படின்னு அவங்க ஏங்குறாங்க. அதை ஒரு மனுவாகவும் எழுதிட்டு வர்றாங்க. அதை வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு கொஞ்சமாவது சந்தோஷமாக கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆனால் அது என்னென்னு கூட பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. அவர் பாட்டுக்கு கண்ணாடியை கூட இறக்காமல் அப்படி போயிட்டார். பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம், அவர் கண்ணாடியை கூட இறக்குறதில்ல. வீட்டுக்கிட்ட யாராவது நின்னாங்கன்னா நம்ம கடிச்சு வைக்கிற மாதிரி பயந்து ஓடுறாரு. ஆனால் மேடையில் பேசும்போது பாருங்கள், ரத்தமும் சதையும் மாதிரிம்பார். இந்த விஜயை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம், இவரை பார்க்க முடியாதுன்னெலாம் நினைக்காதீங்க அப்படிம்பார். எங்கே ஈஸியாக பார்க்கலாம்? சினிமாவிலையா? வீட்டு வாசலில் அவ்வளோ நேரம் காத்திருக்காங்க. அதுவும் வெளியே வரும்போது அந்த கண்ணாடி இறக்கி அந்த மனு ஒரு 4-5 மனு வாங்கிட்டு போகிறதுக்கே இவரால் முடியலைன்னா, இவரும் மக்களுக்காக நல்லது செய்வாருன்னு நம்பி ஒரு கூட்டம் இவருக்கு ஓட்டு போட்டிருக்கே. அந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மங்களை பார்க்க முடியாது. தற்குறிகள் என்ன சொன்னாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டு தான் ஆவாங்க. அவங்கள பற்றி நம்ம பேசவே வேண்டிய அவசியம் இல்லை. பட் விஜய் வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு சில ஜென்ரலாக இருக்கிற மக்களுமே நம்புகிறாங்க. அவங்களோட நிலமை தான் அதோ கதி. உண்மையிலேயே விஜய் மாதிரி ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாடு அரசியல் இதுவரையும் பார்த்ததில்லை. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையும் மனு கொடுக்குறாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் மனு கொடுக்குறாங்க. அதுக்காக அந்த மனுவெல்லாம் வாங்கி அவங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு நான் சொல்லலை. பட் அந்த நேரத்துலையாவது அவங்க அதை வாங்கி காருக்குள்ளே வைப்பாங்க. ஆனால் இவர் என்னடான்னா கண்ணாடியை கூட திறக்காமல் இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி போகிறாரு. அங்கே அவ்வளோ நேரமாக காத்திருந்தவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். இத்தனைக்கும் இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்டு கூட வரல. ரிசல்ட் வரலாம், ஒரு வேளை தப்பி தவறி முதல்வர் ஆகிட்டார்னா தமிழ்நாடு அதுக்கு மேலே யாராலும் காப்பாற்ற முடியாது. அடுத்த 5 வருஷத்தில் டோட்டலாக முடிச்சு தள்ளிடுவானுங்க. அதுக்கு வாய்ப்பில்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன்.